வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே சேல் வந்து ரிவீல் ஆகியிருக்கும். அதாவது நீங்கள் ப்ரைம் டே மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிவீல் ஆகியிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டீலில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் வாங்க வேணாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்மகிட்ட ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ஏதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசானுக்குள்ளே போகும்போது நல்ல ஆஃபர்ஸாக எனக்கு தோணுச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்படியே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் பெருசாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது, டக்குன்னு அங்கே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேலில். ஸோ ஃபஸ்ட்டு ஐஃபோன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐஃபோன்ஸில் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோன் 14, 15, ஐஃபோன் 16e அண்ட் ஐஃபோன் 13 இது மாதிரி எந்த ஃபோனாக இருந்தாலும் ஐஃபோன் 15 கீழே நீங்கள் எந்த மாடல் பார்க்குறதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவுடேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஐஃபோன் 15 சீரிஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் இருக்க மாதிரி தெரியும், 43,000. பட் 2 வருஷம் பழைய ஃபோனை கொஞ்சம் ஓவராக அவுடேட் ஆன மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இப்போ வரப்போகிற அப்டேட்ஸில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் அதில் பெருசாக கிடைக்காது. அண்ட் அந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸுமே இருக்குது. பேட்டரி லைஃபுமே அந்த ஃபோனில் சுத்தமாக சரியில்லை. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு, அதை விட ஒரு 6,000 ரூபா தான் ஜாஸ்தியாக இருக்குது ஐஃபோன் 16. அதுக்கு போகிறது ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷன். அண்ட் அதுக்கடுத்து மோட்டோரோலா பக்கம் வந்தோம் அப்படின்னா, இதில் நீங்கள் 15,000 ரூபாய்க்கு கீழே இருக்க எல்லா ஃபோன்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் இந்த மோட்டோ G96 உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த ஃபோனுக்கு போகலாம். அதை தவிர 15,000 கீழே இருக்க எல்லா மோட்டோ ஃபோன்ஸும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. 15,000 கீழே இன்னுமே மோட்டோ கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோன் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற பிராண்ட்ஸில் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மோட்டோ G45, மோட்டோ G35, மோட்டோ G85. முக்கியமாக இந்த G85க்கும் G96க்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ரெண்டும் வேறு ஃபோன், ஒரு வருஷம் பழைய மாடல் G85. ஸோ அப்போ வேணால் அது நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் G96 போகிறது தான் பெட்டரான ஆப்ஷன். அண்ட் அடிஷனலாக மோட்டோ G05 அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஓப்போ பக்கம் வந்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஃபோன்ஸ் ஆஃபர்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நல்ல ஆஃபராகவே எனக்கு வந்து படலை. ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுற ஃபோன் ஓப்போவோட K13X. இதை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனால் ஓப்போ K13 டர்போ, K13 டர்போ ப்ரோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அந்த ஃபோனை. அதோட ஃபேன் வச்சு அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் அது ஆக்சுவலான யூசேஜில் வந்து அது அப்படி ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்க. இதை விட நல்ல கேமிங் ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஓப்போ ஃபோன்ஸ் 3 இருக்குது. ஓப்போ F31 5G, F31 Pro, F31 Pro Plus. இந்த 3யுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் போடலாம், சாம்பாரில் போடலாம், இதெல்லாம் நம்பி அந்த ஃபோனை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அந்தளவுக்கு நல்ல ஃபோனே கிடையாது அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பழைய ஃபோனும் இருக்குது, ஓப்போ F29 Pro. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓப்போவோட A சீரிஸில் இருக்க எல்லா ஃபோனையும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. 10,000 ரூபாய்க்குள்ள நல்ல ஃபோன் மாதிரி போட்டிருப்பாங்க ஆஃபரில். பட் அது வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. நீங்கள் இந்த போக்கோ M7, Vivo T4 Lite அந்த மாதிரி ஃபோன்ஸ் பக்கம் போகிறது பெட்டர். அதுக்கடுத்து சாம்சங் பக்கம் வந்தோம் அப்படின்னா, சாம்சங் ஃபோன்ஸில் உருப்படியாக இருக்கிறது இந்த செல்லில் நீங்கள் வாங்க வேண்டியது 3 ஃபோன் தான். S24 Ultra, S24, S24 FE. இது 3 தான் சாம்சங் டீல்ஸில் இருக்கிறது உருப்படியானது. கம்ப்ளீட்டாக மீதி இருக்க எல்லா ஃபோன்ஸும் அவாய்ட் பண்ணிங்க. அண்ட் A55 ஓரளவுக்கு ஓகே அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்டு முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் A35 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20K இருக்க மாதிரி இருக்கும், இதை அவாய்ட் பண்ணிடுங்க. பட் அண்டர் 15K பார்க்குறீங்க அப்படின்னா அந்த M36 ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபோனை தெரியுது இந்த ஆஃபரில் பார்க்கும்போது. ஏன்னா 14,000 செல் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னா மட்டும் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். கேமராஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃபோனில். அடுத்து விவோ சைடு அவாய்ட் பண்ணிக்கிற டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Vivo T4 Ultra. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஆஃபர்ஸுமே ரொம்ப டிராஸ்டிக்காலாம் குறையில, ரொம்ப லைட்டாக தான் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. X200 FE இதுக்குமே ரொம்ப பெரிய ப்ரைஸ் கட்டுங்கிறது நடக்கல. அண்ட் ரிவ்யூஸுமே அந்தளவுக்கு பாசிட்டிவாக வரல. நான் இந்த கேமரா சென்ட்ரிக்காக ஒரு காம்பேக்ட் ஃபோன் வேணும்னா மட்டும் அதை கன்சிடர் பண்ணுங்க தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அண்டு இதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்டாக இல்லை அப்படின்னா அந்த OnePlus 13s வாங்கலாம். அது ஓரளவுக்கு நல்ல காம்பேக்ட் ஃபோனாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து விவோவில் அவாய்ட் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த Vivo V60. இதில் கேமராஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. மற்றபடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஃபோன்ஸ் வந்து இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆஃபர்ஸுமே பெருசாக அந்தளவுக்கு இல்லை. 30,000 ரூபாய்க்கு கீழே உங்களால் வாங்க முடிஞ்சால் மட்டும் இந்த ஃபோனை வாங்க. ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் 30,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆஃப்லைனில் மேபி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் 30,000 ரூபாய்க்கு கீழே. அண்ட் ரியல்மி தரப்புலேருந்து அவாய்ட் பண்ணுற ஃபோன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ரியல்மி P3X, P3 Lite, C61, 14X அண்ட் 15 5G, 15 Pro 5G. இந்த 15 சீரிஸ் புதுசாக இருக்குன்னு நினச்சவங்க அதிகம். அந்த ஃபோன் அந்தளவுக்கு சுத்தமாக ஒர்த்தே கிடையாது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதை விட நல்ல ஃபோன்ஸ் கேமரா சென்ட்ரிக்காகவே உங்களுக்கு இந்த ஆஃபரில் கிடைக்கும், S24 FE மாதிரி ஃபோன்ஸு. ஸோ இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு மேலே அந்த மாதிரி ஃபோன்ஸ் போகிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன். அண்ட் நத்திங் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் 2A வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வாங்காதீங்க, கொஞ்சம் அவுட்டேட் ஆன மாதிரி இருக்கும் அதோட. ஏன்னா இப்போ அண்டர் 20K நிறைய ஃபோன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. மோட்டோ H60 Fusion இது மாதிரி ஃபோன்ஸ் வந்து கேமராவில் வந்து ஓவர்டேக் பண்ணிடும் இப்போ. அதனால் அந்த 2 ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. பெட்டர் நீங்கள் வந்து இதை விட ஒரு 1000 ரூபா தான் ஜாஸ்தியாக இருக்குது. 3A அண்ட் 3A Pro வந்து 25,000 விற்கிறாங்க. இந்த ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு 3A Pro மாதிரி ஃபோன்ஸ்க்கு போய்க்கோங்க. அண்ட் போக்கோ சைடு அவாய்ட் பண்ணுற ஃபோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போக்கோ X7. இதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஃபோன் மாதிரி தெரியல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு.
ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதை நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ இந்த டீலில் மற்ற பெட்டரான ஃபோன்ஸ் இருக்கும்போது இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே அமேசான் பக்கம் வந்தோம் அப்படின்னா, அமேசானில் மோஸ்ட்டாக இந்த டைம் ஃபோன்ஸுக்கு ஆஃபரே போடல, ரொம்ப லிமிட்டடாக தான் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் அவாய்ட் பண்ணுற ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியோட நார்சோ 80 லைட்டு 80X அண்ட் ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா K13 Prime. ரெட்மி ஃபோன்ஸ் இந்த சேலில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பெருசாக ஆஃபர்ஸுமே இல்லை. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மிக்கு இருக்கலே ஒஸ்ட்டான வருஷம். கிட்டத்தட்ட எந்த ஃபோனுமே அவங்களுக்கு சக்ஸஸாக ஆகலை. அண்ட் எந்த ஃபோனும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணல. இவங்க வந்து ஆன்லைனில் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால் அப்கமிங்லேயும் சரி ரெட்மி ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஷாமி ஃபோன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த ஷாமி 15, ஷாமி அல்ட்ரா அந்த மாதிரி ஃபோன்ஸ் சொல்ல, ஸ்பெசிஃபிக்காக ரெட்மி பிராண்டிங்கில் வர ஃபோன்ஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா அதே ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கோ பிராண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அது கன்சிடர் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதுக்கடுத்து சாம்சங் டீல்ஸ் அமேசானில் அவாய்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா M06 அண்ட் M016 இந்த 2 ஃபோனையும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஃபோன்ஸ் வந்து கிடையாது, அன்லெஸ் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்கட்டல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து புதுசாக வந்துச்சு. அந்த ஃபோனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அந்தளவுக்கு இம்ப்ரெசிவான ஃபோன்ஸ் அதுவும் கிடையாது. அண்டு ஹானர் ஃபோன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி நிறைய இடத்துல போட்டுட்ருக்காங்க. ஹானர் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களோட சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோனில் லான்ச் ஆனதுலேயே இந்த கடைசி ஒரு வருஷத்தில் X200 மட்டும்தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல சர்வீஸ் தெரியல, அப்டேட்டில் வந்து நிறையா சொதப்பன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஃபோன் இருக்கா இல்லையானே தெரில, ஃபோன்ஸ் லான்ச்சும் பார்த்திங்க அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்பெனி இருக்கா இல்லையானு தெரில. ஸோ அதனால் ஹானர் ஃபோன்ஸை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுற டீல்ஸ் நான் பார்த்த வரைக்கும். இன்னும் என் கண்ணில் தென்படாத டீல்ஸ் கூட இருக்கும். அதை ஒரு டைம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தெளிவாக ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. நான் இன்னும் அப்கமிங்கில் இந்த சேல் பற்றி வீடியோஸ் போலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த பெஸ்ட் ஹெட்ஃபோனு, இந்த பெஸ்ட் கேஜெட்ஸு இது மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடும்போது ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் ஆகும். அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ ஆஃபர்ஸை உடனே ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னெல்லாம் ஃபோன்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இதோட வியூ ப்ராடக்ட் கீழேயும் டேக் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.